ஓகே சார். Yeah. Will you accept credit card? யா சார். மா எனக்கு பசிக்குது. போய் குளிச்சிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாம். சரியா? ஐயா நீ வேணா குளிச்சிட்டு சாப்பிடு, நான் போன உடனே சாப்பிடுவேன்ப்பா. வீடு வேற என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் சாப்பிட்டாங்களோ இல்லையோ. அதான் செல்வி ஆண்டி விட்டு வந்திருக்கேம்மா, அவங்க பாத்துப்பாங்க. என்னமோடி, உங்க பாட்டி ஜெனிய ஒன்னும் சொல்லாம இருந்தாலே போதும். இந்தாங்க. சார் யுவர் கார்டு. Okay, right. Thank you. வெல்கம் சார். சரி போலாமா? ஏய் எங்களோட பேக் இது. மா 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 பாக்யா, நம்மளுதுதாம்மா, ரூம்ல வைக்க போறாங்க. பாக்யா பேசாம வா. Sorry. ஓகே சார். இனியா, என்னம்மா? என்ன இது பேக் இப்படி இழுத்துட்டு போறாரு? ஐயோ. டாடி ரூம் நம்பர் என்ன? 112. அங்க இருக்கு. இனியா, ஏண்டி அவ்வளவு ஃபாஸ்டா வர? வாங்க. Thank you. You are welcome, sir. ரூம் சூப்பரா இருக்குங்க. ஏங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க இந்த ரூமுக்கு? 5,000. 5000 ரூபாவா? ஐயோ. சரி பாக்யா, இனியா டைம் ஆச்சு, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஓகே? இத இங்க வைக்கலாம் இல்லடி? வெய்யுமா. அண்ணே, ஏண்ணே கவலையா இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த இடத்த நம்ம தான் வாங்குறோம், வருத்தப்படாதீங்க. வாங்கலண்டா ரொம்ப கஷ்டமா போயிரும்டா. அண்ணே வாங்கிடலாம், விடுங்கண்ணே. யாருக்கோ ஒருத்தருக்கு விற்க போறாங்க, நமக்கு தர மாட்டாங்களா? ஏன்டா எதிரு, அவங்க சொல்ற வேலை நம்மளை கட்டுப்படி ஆகணும்லடா. எனக்கு என்னவோ கட்டுப்படி ஆகும் தானே தோணுது. நம்ம தான் வாங்க போறோம்னு தோணுது. வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்டா. கதிரு, அவங்க வாட்டுக்கு அதிகமாக விலை சொல்லிட்டாங்கடா, ரொம்ப கஷ்டமாக போயிரும்டா. அதுக்கப்புறம் நம்ம குடோனுக்கு வேறு இடம் தேடன்னு, அப்புறம் இந்த இடமும் கை விட்டு போய் ரொம்ப சிக்கலாகி போயிரும்டா. அண்ணே அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, நமக்கு நல்லது தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த இடத்த நம்ம வாங்குறோம், நீங்கள் நினச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறோம், அம்மா பேரை வைக்கிறோம். போதுமா? ஏடா பேர் வரைக்கும் முடிவு வேண்டியாடா? ஆமாண்ணே, வீட்டில் இருக்க எல்லார் பேர்லேயும் ஒவ்வொரு கடை ஆரம்பிக்கிறோம், எல்லார் பேரையும் வைக்கிறோம். ஏடா குன்னக்குடியில் எதுக்குடா அம்பிட்டு கடை? எதுக்கு குன்னக்குடி மட்டும்? காரைக்குடி, திருச்சி, சிவகங்கை, மதுரை எல்லா இடத்துலையும் வைப்போம். பாரா பிரான்ச்சு. ஆமாம். வேலை நீ ஒருத்தன் இந்த இடத்த வாங்குறதுக்கே படாதவாடு விட்டு முடிச்சு கிடக்கான். கதிரு, அவங்க வந்து எம்டி வேலை சொல்ல போகிறாங்களான்ட்டு மனசு படக்குன்னு அடிச்சுக்கிறதுடா. இதில் நீ என்னடாண்டா மதுரை திருச்சி வரைக்கும் பிரான்ச்சு வைக்கணும்னு பேசிக்கிருக்க. ஏண்ணே, இந்த கடையிலேருந்து வர வருமானத்தில் தானே செய்ய போகிறோம். பாருங்க, எல்லாமே நடக்கும். ஏண்ணே, நமக்கு தெரியாதா இந்த ஏரியாவில் இடம்லாம் எவ்வளோ விலை போகுதுன்னு? பார்த்துக்கலாம். நம்மளால் வாங்க முடிகிற விலையாக தானே இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, புரியுதா? பார்ப்போம்.
அண்ணன் வாடா ஜீவா. டேய் கதிரு, இங்கே தான் இருக்கியா? நீ இல்லைன்னு நினச்சேன். இங்கேயே தானே இருக்கேன். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாமல் ஒரு வேலையும் ஓடலை. அதனால தான் இங்கேயே வந்துட்டேன். அதே தான்டா எனக்கும். வேலையே அங்கே ஓடல. கோயிலுக்கு போகலான் தான் கிளம்புனேன். சரி ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான் தான் அப்படியே இங்கே வந்தேன். ஏண்டா கோயிலுக்கு இன்னும் சேர கொடுக்கலையா? இல்லைண்ணே, இப்போ ஆஃபீஸர் வந்திருக்க மாட்டாங்க. அவர் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணி ஆயிரும். பணம் வாங்கணும்ல. அதுவும் இல்லாமல் குடவுனில் சில பொருள்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஆமுடையிலே ஏதாவது சொல்லிட போகிறாரா? எந்நேரம் இருந்தாலும் கூட 2 காசை வாங்கி கொடுத்துரு. ம் சரிண்ணே. ஆமாம், ராஜா சார் எப்போ வர்றாராமண்ணே? மந்திரன்னு தான் சொன்னார். இன்னும் ஆளை காண. வராரு பாரு. ஐயா வாங்கய்யா. வணக்கம் வணக்கம். என்ன அப்பயே வந்துட்டீங்களா? ஆமாங்கய்யா. ஏங்கய்யா இப்படி திடீர்னு கள்ள தூக்கி போட்டீங்கடா எப்படிங்கய்யா நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. அதான் காலங்காலத்தில் கிளம்பி வந்து நின்றுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பேசாமல் வாங்கி போட்டுற வேண்டியதானே. எதுக்காக யாருக்கிட்டே விற்க விடுறீங்க? நாங்கள் வாங்குறது நீங்கள் சொல்கிற தொகையை பொறுத்தானே இருக்குது. நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அண்ணன் பொண்ணு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா என்னான்னு பார்த்து நாங்களே முடிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இந்த இடம் என்ன விலை விற்குதோ அதே விலையை தான் அது கேட்க போகுது. வேற என்ன கேட்க போகுது? அந்த விலையை கொடுத்து வாங்கிக்க வேண்டியதானே. ஏங்கய்யா அவங்க விற்கிற முடிவுல உறுதியாக தானே இருக்காங்க. சந்தேகமே வேண்டாம். இந்த இடத்த அந்த பொண்ணு விற்கத்தான் போகுது. அதுவும் உடனே விற்கிற முடிவுல ரொம்ப உறுதியாக இருக்கு. இப்போ வாங்க வேண்டாம், கொஞ்சம் டைம் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த முடிவை மாற்றிங்க. உடனே பணம் தேவை. டைம் கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உடனே விற்றுட்டு பணம் கிடைச்சா நல்லா இருக்குன்னா கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நீங்களே பேசிங்க. கயல் குட்டி, அடடடடா, பாப்பா குளிச்சாச்சு, புது ட்ரெஸ் போட்டாச்சு. எங்க போறோம்? எங்கேயும் போலையே. வீட்ல இருக்கதான் புது ட்ரெஸ் அடித்தங்கும். பெரியமாக்கு பாப்பாவை புது ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அதான். பாண்டியம்மா, எங்க கிளம்பிட்டீங்க பாண்டியம்மா? ஏன் அத்த மீனா இப்ப இதை கேட்டு கோச்சுக்கணுமா? எப்படி கூப்பிடுறிய பாருங்க. நான் ஒன்னும் உன் மாமனார் பேர் சொல்லி கூப்பிடல, என் பேத்தி பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். பாண்டியம்மா. யாருடா அது போன் பண்றது? ஹலோ அம்மா, நான் அம்மன் கோயிலேருந்து பேசுகிறேம்மா. நெய் விளக்கு நெய் கொடுத்தோருன்னு சொன்னீங்க. ஆமா 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 சொன்னேன். சரி சரி, நான் ஒரு மணி நேரத்துல கொடுத்து விடுறேன். சரிங்கம்மா. சரி. யாருமா? அம்மன் கோயிலுக்கு நெய் தீபத்துக்கு நெய் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன் அத்த. அத மறந்துட்டேன். உனக்கு வீட்ல 1000 வேலை இருக்கு, ஏதோ மறந்துருப்ப. சரி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடட்டுமா? நீ எதுக்கு போற? 5 மாசம் முடியாம நீ எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நீ கண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்பு. கண்ணெல்லாம் வேண்டாம் அத்த, விளக்கேத்தணும். முள்ளைய போக சொல்லலாமா? முல்ல 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 எங்க போயிட்டா? என்னையா கூப்பிட்டீங்க? நான் உன்னை கூப்பிடல, முல்லையை தான் கூப்பிட்டேன். அக்கா கூப்பிட்டியலா? சரி, ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? இப்பவே வா. ஆமா, அம்மன் கோயில்ல நெய் தீபத்துக்கு நெய் தரணும். கொடுத்து விட நான் மறந்துட்டேன். கொடுத்துட்டு வரணும். அப்புறம் விளக்கு வேற ஏத்தணும். சரிக்கா, போயிட்டு வந்துடுறோம். பாப்பாவை கூட்டிட்டு போலாமா? வெயிலா இருக்கேம்மா. பாப்பா வெளியில போனா ஜாலியா இருப்பால, கூட்டிட்டு போறோமே.
சரி, நானும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவள ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிக்கா. அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. சரிக்கா. பாப்பு குட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு தான் போறீங்களா? குட்டிமா ரெடி ஆயாச்சா? முல்ல கிச்சன்ல நெய் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. சரிங்கக்கா, இதோ எடுத்து வரேன். மீனா, வண்டி சும்மாவே இருக்கு, வண்டி எடுத்துட்டு போங்க. அக்கா, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க, எடுத்துட்டு போறேன். டிவி மேல சாவி இருக்கு, எடுத்துக்கோ. சரிக்கா. பாப்பாவை பத்திரமா வண்டியில வச்சு கூட்டிட்டு போங்க. மா, வெயில்ல புள்ளைய பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க. இந்தா. வாவா. ஓய், டைப்பர் எல்லாம் போட்டு விட்டுருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி. சரிக்கா, போயிட்டு வரோம். கிளம்பிட்டாங்க பாத்து கோயிலுக்கு. போயிட்டு வாங்க. வரேன்க்கா. வரேன். போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி பாக்யா, ஆ. அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? எங்க? ஏய், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நான் ஊருக்கு வந்ததே வேலை விஷயமா தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு பாக்யா. இல்லங்க, கோயிலுக்கு போக வேண்டாமா? ஆஹா, அதெல்லாம் நீ பாத்துக்க. எனக்கு இங்க யாரையுமே தெரியாதே. பாக்யா, படுத்தாத. கோயிலுக்கு போறதுக்கு யார தெரிஞ்சிருக்கணும்? நீ பாட்டு கோயிலுக்கு போ, சாமி கும்பிட்டு வா, அவ்வளவுதானே? இல்லங்க, கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அப்புறம் உங்களுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன். சொல்றத கேளு பாக்யா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். டாடி, நீங்களும் வாங்க டாடி. 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லடா செல்லம், டாடிக்கு நிறைய வேலை இருக்குடா, போகணும்டா. கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அம்மா வேற என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க, நீங்கன்னா வாங்கி தருவீங்க. இனியா, சொல்றது கேளு, அம்மாட்ட காசு தரேன், செலவு பண்ணிக்க. ஓகே? நீங்க வாங்க டாடி. பாக்யா, இனியாவுக்கு எடுத்து சொல்லு, நான் போகும்போது ரிசப்ஷன்ல சொல்லி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன். எந்த கோயில்னு சொன்னா போய் இறக்கி விட போறான், அவ்வளவுதான். எல்லாம் சரிதாங்க. இந்த ஊருக்கு குடும்பத்தோட வந்துட்டு கோயிலுக்கு போலனா எப்படி சொல்லுங்க? கோயிலுக்கு போனா தானே நல்லா இருக்கும். அத்தை வேற ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன பாக்யா நீ புரிஞ்சுக்காம பேசுற? இதுக்குதான் இந்த கோயிலுக்கு வரதெல்லாம் இன்னொரு தடவை வச்சுக்கலாம்னு சொன்னேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, அதையும் கேட்காம கூட 2 பேரும் வந்துட்டு வேலை செய்ய விடாம இரிட்டேட் பண்றீங்க. சரி 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 சரிங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டாடி வரலனா நானும் கோயிலுக்கு வரல. ஏய் நீ ஒன்னும் வாங்கி தர மாட்ட, அங்க பாக்காத இங்க பாக்காதன்னு திட்டிக்கிட்டே தான் இருப்ப. நீ மட்டும் போயிட்டு வாமா. அது சரி, நீ தனியா ரூம்ல இருப்பியா? ஆமா. உன்னை எப்படிடி தனியா விட்டுட்டு போக முடியும்? அப்போ நீ கோயிலுக்கு போ, நான் டாடி கூட போறேன். என்னது? ஏன் கூட வா? நீங்க வேலை விஷயமா தானே டாடி போறீங்க, நான் உங்க கூட வரேன். ஏய் இல்ல, அதெல்லாம் அங்கெல்லாம் வந்தா உனக்கு போர் அடிக்கும். இனியா, சொல்றது கேளு. பரவாயில்ல டாடி. இப்ப என்ன, நான் உங்க கூட கோயிலுக்கு வரணும், அவ்வளவுதானே? வரேன். தேங்க்ஸ் டாடி. சரி, சீக்கிரம் கிளம்புங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மா, எப்படி டாடியை வர வச்சேன்னு பாத்தியா? அடி பாவி, நான் கூட என்னடா இவன் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்றாளேன்னு யோசிச்சேன். அதெல்லாம் சும்மாமா. சரி சரி, போ, ரெடி ஆகு. ஹாய் கோபி, ரூம்க்கு வந்தாச்சா? வந்தாச்சு ராதிகா. செட்டில் ஆயாச்சு இல்ல? எஸ். உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். வெரி குட்.
நீங்க எப்போ வர முடியும்? ஆ, கோபி, நாம இப்ப கிளம்ப முடியுமா? ஆ, ராதிகா, நான் குன்னக்குடி வரேன்னு தெரியாம வீட்ல சொல்லிட்டேன். நாங்களும் வரோன்னு கூட என் அப்பா அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. நான் கிளம்பி வந்து உன்னை மீட் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இஸ் தட் ஓகே வித் யூ? அவ்வளவு நேரம் ஆகுமா? இல்ல, அதுக்கு முன்னாடியே வர ட்ரை பண்றேன். பட் நான் வந்துடுறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ, ஓகே? இல்ல கோபி, அது பிரச்சனை இல்ல. லேண்ட் விக்கிற இடத்துல ஆல்ரெடி நமக்காக எல்லாரும் வெயிட்டிங். ஓ நாம தான் லேட்டு. ஓ அப்படியா? ஆமா. நான் வேணா போவா? இல்ல ராதிகா, இதுக்காக தானே நான் அங்கேருந்து வந்தேன். இப்போ உன்னை தனியா அனுப்புறது ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்ல, நான் முதல்ல போறேன். நீங்க உங்க ஒர்க்கை முடிச்சிட்டு வாங்க. ஓகே ராதிகா, நீ கிளம்பு. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ம். ஏய், அந்த லொகேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடு. ஓகே கோபி, அங்க பார்க்கலாம். ஏய் ராதிகா, சாரி, தப்பா நினைச்சுக்காத. ஏன்? இல்ல, இங்க வந்துட்டு உன்னை தனியா அனுப்புறேனே, அதான். எனக்கு பழக்கம் தான் கோபி. இல்ல, நான் இல்லாதப்போ நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி தனியா அலையணும்? இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். பார்க்கலாம். ஓகே, பாய். ம். நான் கீழே வச்சிடுறேன் இந்த சூட்கேஸ. சரிம்மா. என்னங்க, போலாமா? டைம் ஆயிடுச்சு. இனியா, என்னாச்சு உங்க அப்பாவுக்கு? ஏன் அப்படி எட்டி எட்டி பாக்குறாரு? ம். டாடி, டாடி என்னாச்சு உங்களுக்கு? ஆ, ஆ, யாரு கூடயாவது கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? ஆ, அதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லையே. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போலாமா? பக்யா, அம்மா கிட்ட இப்பதான் பேசினேன். அவங்க நல்ல நேரத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குன்னாங்க. சோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ம், சரிங்க. உட்கார் உட்கார். இனியா, அந்த பொட்டி எடுத்து கீழே வை. சரிம்மா. சீக்கிரம் பண்ணு. எங்க பேகுங்க?
ராஜா கார் எடுக்கிறீங்களா? ஓகே மேடம். ம். இது கோபியோட காராச்சே. இங்க எப்படி? என்னங்க, கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு. இரு பாக்யா, இன்னும் டைம் இருக்கு. ஹலோ, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க கோபி? ஏ இல்ல, நான் ரூமை விட்டு வெளியே வந்தேன். பார்க்கிங்ல பார்த்தா உங்க கார் நிக்குது. ஓ, 1 செகண்ட். எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது, சிக்னல் சரியில்லை. நான் வெளியில வந்து பேசுறேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. இங்க போறாரு அங்க போறாரு, ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதுல்ல. ராதிகா, என்ன சொன்ன? கேக்கல. நீங்க ஏஆர் பேலஸ்லயா தங்கியிருக்கீங்க? ஆமா, ஏன்? நானும் அங்கதான் தங்கியிருக்கேன். ஓ, இங்கயா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. நான் உனக்கு வேற ஹோட்டல்ல புக் பண்ணிருந்ததுனால இத நான் எதிர்பார்க்கல. அங்கதான் ரூம் இல்ல இல்ல. இதுவும் நல்ல ஹோட்டல் தானே ஒருத்தர் சொன்னாரு. ஓ, ஓகே ஓகே. ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டல். சூப்பர் இல்ல? என்னத்த சூப்பர். சரி, உங்க ரூம் நம்பர் சொல்லுங்க. ரூம் நம்பரா? நான் வருவேன் இல்ல? ராதிகா, ரூம்ல என் கூட என் அப்பா அம்மா இருக்காங்க. ஏன் அப்பா அம்மாவை நான் பார்க்க கூடாதா? ராதிகா, என் அப்பா அம்மாவுக்கு தான் உன்னை நல்லா தெரியுமே. உங்க அம்மா என்ன பார்த்ததே இல்லையே. உங்க அப்பா ஒரே ஒரு தடவை என்ன பார்த்திருக்காரு. மறந்துருப்பாரு இல்ல? ஐயோ ராதிகா, என் அப்பா ஒரு ஹெட் மாஸ்டர். அவருக்கு செம்ம மெமரி பவர். நீ உள்ள வந்த உடனே உன் பேரை கேட்பாரு, ஊரை கேட்பாரு. அது போதும், ஈஸியா கெஸ் பண்ணிடுவாரு. அதுவும் இல்லாம ஒரு லேடி கூட நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கூல் கூல். நான் சும்மா தான் கேட்டேன். இல்ல ராதிகா, என் ஃப்ரெண்டுன்னு உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைதான். ஆனா என் ஃபேமிலி புரிஞ்சுக்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே கோபி, நான் சும்மா தான் கேட்டேன். உங்க வண்டியை பார்த்ததுமே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரி, போய் லொகேஷனை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணிடு. ஓகே, பாய் பாய். செத்தடா கோபினி. ஐயோ, பாத்துங்க, என்னங்க பாத்துங்க, என்னங்க நீங்க? இடியட். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு டோர்ல சாஞ்சிக்கிட்டு போன் பேசிட்டு இருக்க, அப்படியே திறந்துருவியா? பார்க்க மாட்டியா? ஐயோ, கதவை திறந்தா நீங்க இப்படி விழுவீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, கோயிலுக்கு போகணும், டைம் ஆச்சு, வாங்க. எல்லாம் போலாம். இரு, நான் முதல்ல பாத்ரூம் போகணும். ஏய், சிரிக்காதடி. அண்ணே, என்னண்ணே பூ கட்டிட்டு இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சரி கொடுங்க, நானும் சேர்ந்து கட்டுறேன். நீ ஒரு புண்ணாக்கும் செய்ய வேண்டாம், எந்திரிச்சு போ.
என்ன நீ திட்டுறிய? அன்னைக்கு நீ பூ கட்டி தரேன்னு சொல்லிட்டு பூ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட. பேசாம போயிடு. அண்ணி இன்னைக்கு கொடுங்க, எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. டேய், ஆகுற வேலையை பாருடா. சரி, காலேஜ் எப்ப திறக்குது உனக்கு? டிவி நியூஸ்னு ஒண்ணு பாக்குறது இல்ல, அதெல்லாம் பார்த்தா தானே பொது அறிவு வளரும். உனக்கு எப்ப காலேஜ் திறக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? சொல்றா. அடுத்த வாரம் திறக்கிறாங்க அண்ணி. முதல்ல அந்த எக்ஸாம் எழுதி முடிடா. நீ எக்ஸாம் எழுதி முடிச்சாதான் எனக்கு தலைவலியே போகும் போல இருக்கு. இல்லனா கண்ணன் பரீட்சை எழுதி முடிக்கலன்னு என் மண்டைக்குள்ள ஒரு குருவி கத்திக்கிட்டே இருக்கும்டா. கத்தும் கத்தும், ஏன் கத்தாது? குருவி கத்துனா நீங்களா போய் பரிச்சு எழுத போறிய? அண்ணா வாண்ணே. பாத்து பாத்து பாத்து. குடு குடு குடு, உட்காருண்ணே. என்னண்ணே வெயிட்டா இருக்கு? எல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்துச்சு. எப்படிமா இருக்க? எனக்கு என்னண்ணே, நல்லா இருக்கேன். இப்பதான் உன்னை நினைச்சேன்னு கரெக்டா வந்துட்ட. பொய்யி, இப்ப எங்க நினைச்சிய? என்கிட்ட காலேஜ் எப்ப திறக்கும், மண்டைக்குள்ள குருவி கத்து தானே பேசிட்டு இருந்திய. இப்பதான் நினைச்சேன், பொய் வேறையா? இப்ப வா. உட்கார்ந்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அண்ணனை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணன் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரி இருண்ணே, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ வந்து உட்காரு. உட்காரு. அப்புறம் மாப்ள எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கேன் மாமா. அப்புறம் பைக்குள்ள என்ன? எல்லாம் தீனி தான். உங்க தங்கச்சிக்கு மட்டும்தானா? மச்சானுக்கு உண்டா இல்லையா? இந்த வீட்ல என்னைக்கு தங்கச்சிக்குன்னு மட்டும் யோசிச்சிருக்கேன். இதே நல்ல பிள்ளைக்கு அழகு. குட் மாமா. டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏமா உடம்பு நல்லா இருக்குல்ல? டாக்டரை பார்க்க போனீல, டாக்டர் என்ன சொன்னாங்க? உடம்பு நல்லா இருக்குன்னு டாக்டர் பார்த்தேன், குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் சந்தோஷமா ஆரோக்கியமா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்கோம். ஆமா மாப்பிள்ளை எங்க? கடையிலையா? கடைக்கு போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கண்ணே. எங்க, வெளியூரா? இல்லண்ணே, உள்ளூர்ல தான். நம்ம குடோன் இருக்குல்ல, அந்த இடத்தோட ஓனர் அது ஏதோ விற்க போறாங்களாம். அப்போ குடோன் வேற எங்க பாக்குறது? இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து ராத்திரில இருந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டோம் மாமா. இன்னைக்கு நீங்க தனியாலாம் அதிர்ச்சி ஆக வேணாம். இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு உளறிட்டே இருக்கான். கொஞ்சம் சும்மா இரேண்டா. அதானே நேத்து அவங்க திடீர்னு வந்து அந்த இடத்த விற்கணும்னு சொல்லிட்டாங்க. மாமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு கடை கட்டலான்னு நாங்க முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப சீரியஸா அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இடத்துக்காரங்க அதை விற்க போறேன்னு சொன்னதும் மாமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. குடோனுக்கு வேற இடம் வர பார்க்கணும். என்ன பண்றதுனே புரியல. அந்த இடத்தோட ஓனர் மெட்ராஸ்ல இருந்து இப்ப வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் மாமா பேச போயிருக்காங்க. விலை ஏதாவது குறைவா சொன்னா நாமளே வாங்கிடலான்னு ஒரு யோசனை தான். நல்ல யோசனை தானே. அது நல்ல இடம், வாங்கி போட்டா காலகாலத்துக்கு கிடக்கும். அதிகமா விலை சொல்லிட்டா அப்புறம் வாங்க முடியாதுல்லன்னு ஒரு அளவுக்கு பரவாயில்லாம சொன்னா வாங்கலாம்னு நினைச்சுதான் மாமா பேச போயிருக்காங்க. ஏமா, பண விஷயத்தை பத்தி கவலைப்பட வேணாம். கூட குறையா இருந்தாலும் ஏதாவது உதவி செஞ்சிடலாம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீயும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. தாராளமா சொல்லிடலாம். ஆமா, வேற யாரையும் காணோம், சத்தமே இல்லாம இருக்கு. பாப்பா எங்க? மீனாவும் முள்ளையும் குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அத்தை தூங்கிட்டு இருக்காங்கண்ணே. சரி. அப்புறம் மருமகன் என்ன சொல்றான்? மருமகனோ மருமகளோ என்ன சொல்றாங்க? என்ன மாமா சத்தத்தையே காணோன்னு காலையில தான் கேட்டான். அதான் நீயே வந்துட்டியே. என்ன மருமப்புல, எப்படி இருக்கீங்க? மாமா உங்களை பார்க்க தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு பாக்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்கேன். நேத்துக்கு மாமா மதுரை வரைக்கும் போனேன். உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. தங்கத்துல அருணா கொடியும் கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
சீக்கிரம் வெளியே வாங்க, எல்லாம் உங்களுக்கு தான். ஐயய்யய்யய்ய பாப்பா இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள பாப்பா மாமாவை தேடுறதும் மாமா அதுக்கு கொலுசு வாங்குறதும் இதெல்லாம் ஓவரா இருக்கு மாமா. டேய், பாப்பா மட்டும் பிறக்கட்டும், இந்த மாமா என்னெல்லாம் செய்யறேன்னு பாரு. ஏத்தா, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? என்ன அவசரம் உனக்கு? இன்னும் 6 மாசம் இருக்கு. ஓ, இன்னும் 6 மாசத்துக்கு காலண்டரை கிழிச்சு வச்சு ஒவ்வொரு நாளையும் எண்ணிட்டு இருப்பான் பாரு. குட் மார்னிங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ போய நான் வந்துடுறேன். ஏங்க, அடுப்புகிட்ட எல்லாம் பாத்துங்க, ட்ரெஸ்ல எங்கேயாவது நெருப்பு பற்ற போகுது. அட ஒன்றும் இல்லை, நீ போய் உட்காரு, நான் டிஃபன் செஞ்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இது? ஒன்றும் இல்லை எழில், தோசை சுட்டு சுட்டு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ஐயோ, ஆண்டி சட்னி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இட்லி மட்டும் பண்ண சொன்னாங்க, இட்லி சுத்தமா வரவே இல்லை. ஏங்க, அந்த இட்லி சட்டியில தண்ணி ஊத்துனீங்களா இல்லையா? முதல்ல தண்ணி ஊத்த மறந்துட்டேன், அதுக்கப்புறமா ஊத்துனேன். ஆனாலும் எப்படி வந்திருக்கு பாரு. தோசையும் வரல, செல்வி அக்காவும் இன்னும் வரலையா? இட்லி வரல, தோசை வரல, செல்வி அக்காவும் வரல. ஏங்க ஏங்க ஏங்க, கூல்ங்க, கூல் கூல் கூல். என்ன கூல் கூல்? இப்ப பாட்டி வந்து என்கிட்ட டிஃபன் கேட்பாங்க, நான் செத்த போச்சு இன்னைக்கு. ஏங்க, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? தோசை சுட தெரியுமா? உங்க அளவுக்கு சுட தெரியாதுதான், சுட்டு பாக்குறேன், வாங்க. போ. கொடுங்க. டூ மினிட்ஸுங்க. இப்ப பாருங்க. இதேதான் எனக்கும் புரியுதா இப்போ? ஏங்க, வர மாட்டேங்குதுங்க. மொறு மொறுன்னு. ஏங்க, வெங்காயத்தை தோசைக்கல்ல தடவுனா வருங்க. அப்படியா? அந்த வெங்காயத்தை எடுங்க. எடுத்து தரேன். என்ன பண்ணணும் இப்போ? நான் பண்ணிக்கிறேன், கொடுங்க. இதை இப்படி தேய்ச்சாலே வருங்க. இப்ப பாருங்க. எப்படி பாருங்க. தோசை வந்துரும்ல? வருங்க, பொறுமையா இருங்க. வருதா?
இங்க பாத்தீங்களா? சூப்பர்ல. இப்படிதான் இருக்கணும் தோசைனா. ஒண்ணும் இல்ல, இந்த தோசை மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்காதான். இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா முறு முறுன்னு வரும். இப்ப பாருங்க. அப்படியா? இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். ஆஹா. என்னங்க இது இப்படி தண்ணி ஆயிடுச்சு? இதுல இனிமே எதுவுமே வராதே. ஐயோ ஆமா, வராது. யாராவது இப்படி போய் தண்ணி ஊத்துவாங்களா? ஐயோ, சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஆண்டி வேற இல்ல நமக்கு. ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துட்டுமா பேசாம? ஏதாவது தப்பாயிட போகுது எழில். இங்க பக்கத்துல ஒரு மெஸ் இருக்கு, நம்ம வீட்டு இட்லி மாதிரியே இருக்குங்க. நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ, சட்னி எல்லாம் இருக்கே, அத சூடு பண்ணவே தெரியல. ஓவன் இருந்தாலாவது சூடு பண்ணலாம், அதுவும் இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? காசு வேணுமா? தப்பா நினைக்காதீங்க, இருந்த காசெல்லாம் ஷூட்டிங்லேயே காலியா போயிடுச்சு. இனி நாளையில இருந்து வேலைக்கு போனாதான் எனக்கு காசே கிடைக்கும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. இந்தா. சரிங்க, நான் வந்துடுறேன், நீங்க எதையுமே டச் பண்ணிடாதீங்க. இல்ல, சரியா? டச் நான் பண்ணல. வந்துடுறேன். வாங்க உள்ள போலாம். போங்க. பாக்யா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. வா சீக்கிரம் வா. எவ்வளவு பெரிய கோயில்லங்க. ஆமா. அப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களா? சின்ன வயசுல வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. குலதெய்வத்தை அப்படியெல்லாம் மறக்க கூடாதுங்க, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும். குலதெய்வம் என்ன ஃப்ரெண்டாமா அடிக்கடி போய் பாக்குறதுக்கு? அதிக பிரசங்கி, அப்படிலாம் பேசாத. குலதெய்வத்தை நாம கவனிச்சாதான் குலதெய்வம் நம்மள கவனிக்கும். பாக்யா, சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. ஏன் டாடி, உங்க ஆபீஸ் வேலையெல்லாம் வேண்டுதல் முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கலாம்ல? இனியா ப்ளீஸ் லிசன். டாடி இங்க வேலை விஷயமா வந்திருக்கேன், தனியா வரல. என் ஆபீஸ் கலீக்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சீக்கிரமா போகணும். எல்லாமே அவசரமா செஞ்சா எப்படிங்க? ஒரு அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ ஆகும். சாமி கும்பிடுறத நிதானமா பண்ணிட்டு போலாம்ல. இப்படி பேசிட்டே இருக்காத பாக்யா, அதான் சொன்னேன்ல இன்னொரு நாளைக்கு இங்க வரலாம், கோயிலுக்கெல்லாம் போலான்னு. என் வேலையோட அவசரத்தையே புரிஞ்சுக்காம சும்மா பேசிக்கிட்டு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்துமா, இப்படி ஓடினா எப்படி சாமி கும்பிடுறது?
சரி விடுமா, மெதுவா போ, அப்பா இருப்பாரு. வா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கம் பிரசோதயாத். வா அம்மா, டாடி. வாடி வருவாரு. சாமி கும்பிடு. நாராயணி நமோஸ்துதே. விராட நகரம் ரம்யம் கச்சமான யுதிஷ்டிரः அஸ்துவன் மனசா தேவிம் துர்காம் திருமபுரீஸ்வரி. பாக்யா, ஐயோ, வேற யசோதா கர்ப்பசம்பூதம் நாராயண மரப்பிரியாம் உத்தகோப புனேதாதம் மங்கள்யாம் குலவர்த்தினம் கம்ச வித்யாவனதரிணம் அசுராணம் க்ஷயங்கரிம் நிலாதன விக்ஷிப்தாம் ஆகாசம் பிரதிகாமினி. பாக்யா, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அங்க தேடிட்டு இருக்கேன் உன்னை. அட இருங்க, சாமி கும்பிட விடுங்க. கோயில்ல வந்து அவசரப்படுத்தினா எப்படிங்க? சாமி கும்பிட வேண்டாமா? ஏய், மாமா சொல்லி அமிச்சிருக்காரு. குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு போறீங்க, நல்லா நிதானமா சாமி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிருக்காரு. சரி சரி, சீக்கிரம் கும்பிட்டு வாங்க. வாசுதேவஸ்ய பகினிம் திவ்யமால விபூஷிதாம் திவ்யாம்பரதராம் தேவிம் கட்ககேட தாரணிம் பாராவதரணே புண்ணியே ஸ்மரந்தி சதாசிவாம் தான்வை தாரயதே பாபாத் பங்கே காமிவ துர்பலாம். ஓம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. எங்க பணம்? இந்தா இனியா, தட்டுல போடு. ஏய், முடிச்சது இல்ல, சீக்கிரமா வா. வாடி, சீக்கிரம் வா. ஏங்க ஏங்க ஏங்க, என்ன? பால் குடம் எடுக்கணுங்க. பால் குடமா? ஆமா.